வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியல் ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். அருண் ஆடின ஆட்டத்தை பார்த்து சீதாவை அவங்க அக்காவை ரொம்ப வெறுத்துடுறாங்க. சீதா பேசின பேச்சை கேட்டு மீனாவை அரைஞ்சிட்டு அவங்களும் ரொம்ப அப்செட்டில் இருக்காங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் மட்டும் இல்லை, கலகத்தையே உருவாக்கி வைக்கிறாரு அருண். மீனா ரொம்பவே அப்செட்டா இருக்க அவங்க கிட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிற முத்து உடனே கார் எடுத்துட்டு வந்து அருணை பலார் பலார்னு அரைவாருன்னு பார்த்தா அந்த மாதிரி எல்லாம் செய்யல. ரொம்பவே புத்திசாலித்தனமா யோசிச்சு ஒரு வேலை பண்றாரு. டெக்னாலஜியை யார் நல்லா யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, சிறகடிக்காசை சீரியலுக்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுது. கால் ரெக்கார்டிங், சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி நிறைய விதத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. டியூட்டியில் இருக்க அருண் கிட்ட முத்து வர்றாரு. அருண் கிட்ட வர்றவர் ரொம்பவே நிதானமா என் மேல இருக்க கோபத்தை தீர்த்துக்கிறதுக்கு, எனக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு, குடும்பத்துக்குள்ளேயே குழப்பத்தை உண்டாக்கி வைக்கிற நீ எதுக்கு இந்த சகுனி வேலை உனக்கு அப்படின்னு கேட்க, அருணும் பல்ல கடிச்சுக்கிட்டு உனக்கு எதிராக எல்லாரையும் திருப்பணும்னு தான் வேலையா சீதாவுக்கு உன் மேல வெறுப்பு வர வைக்கணும். அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டேன். உன் மேல மரியாதை வச்சிருந்த சீதாவுக்கு இப்போ உன் மேல செம்மையா வெறுப்பு வர வச்சிட்டேன் பாத்தியா அப்படின்னு அருண் ரொம்ப பெருமையா சொல்ல, முத்து கோபமே படாம கடகடன்னு சிரிக்கிறாரு. என்னடா இவனுக்கு எதிராக இவ்வளோ பெரிய பிளான் போட்டு சீதாவை விட்டு இவன் மூஞ்சிலையும் இவன் ஒய்ஃப் மூஞ்சிலையும் காரி துப்ப வச்சிருக்கோம், அப்படி இருந்தும் இவன் போய் சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு அருண் திகச்சு போய் பார்த்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நான் ஆள் செட் பண்ணி உன்னை அடிச்சதா தானே நீ டிராமாவை நடத்தின, இப்ப நிஜமாவே உன்னை அடிக்க ஆளோட வந்திருக்கேன்னு முத்து சொல்ல, அருண் கொஞ்சம் அதிர்ந்து போய் பாக்குறாரு. பாக்குறியா அப்படின்னு அருண் கிட்ட கேக்குறவரு அப்படியே போன்ல நீங்க வரலான்னு சொல்ல, காரோட பின்பக்க கதவு திறந்துகிட்டு ஒரு பக்கம் சீதாவும் மறுபக்கம் மீனாவும் இறங்கி அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்காங்க. முத்து உண்மையை ஒரே நிமிஷத்துல வெட்ட வெளிச்சமாக்கிட்டாரு. அருண் முகத்துல ஆடல, பயங்கர அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காரு. முட்டாள்னு நினைச்ச முத்து இவ்வளவு பெரிய வேலை பண்ணுவான்னு அவர் எப்படி எதிர்பார்த்திருப்பாரு? அதுதான் அப்படியே அசந்து போய் நிக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுது, யார் யாரெல்லாம் அருணை காரி துப்ப போறாங்கன்னு நெக்ஸ்ட் வீக்ல வர எபிசோட்ல நாம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.